ஹலோ வர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் நீங்கள் ஒரு ஃபேமஸான பிளேஸையோ இல்லைனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸையோ சர்ச் பண்ணும்போது அந்த பிளேஸோட 360 டிகிரி ஃபோட்டோ வியூவை லெஃப்ட் சைடில் கீழே சஜஷனில் காட்டும். இதே மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது ஃபேமஸான பிளேஸ் இருந்தால் அங்கே எப்படி 360 டிகிரி ஃபோட்டோ உங்கள் நார்மல் மொபைல் வச்சு எடுக்கிறது, அந்த ஃபோட்டோவை கூகுள் மேப்பில் எப்படி ஆட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இதில் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் கூகுளோட அப்ளிகேஷன் தான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் ஊரில் எந்த பிளேஸில் உள்ள 360 டிகிரி ஃபோட்டோவை கூகுள் மேப்பில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸுக்கு போய்க்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள லொக்கேஷன் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேப்பில் உள்ள லொக்கேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் இந்த மேப்பில் ஷோ ஆகும். இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் சேட்டலைட் வியூ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கீழே கிரியேட்டுன்னு போட்டு ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைலில் ஆல்ரெடி 360 டிகிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணணுன்னா இம்போர்ட் 360 ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட 360 டிகிரி கேமரா டிவைஸ் இருக்குது, தனியாக இருக்குது, அதை இது கூட கனெக்ட் பண்ணணுன்னா கனெக்ட் 360 கேமரா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைல் வச்சு தான் இந்த ஃபோட்டோ எடுக்கணும், வேறு எதுவும் டிவைஸ் உங்கள்கிட்ட இல்லைனா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபோட்டோஸ்பேர் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த பெர்மிஷனுக்கெலாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ப்ரிவியூ இமேஜ் இதில் காட்டுது. கீழே உள்ள ஓப்பன் கேமரா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மொபைல் கேமரா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இந்த மொபைலில் உள்ள ஒயிட் கலர் சர்க்கிளை இந்த ஆரஞ்சு கலர் டாட்டில் கொண்டு கரெக்டாக வைக்கணும். அடுத்து உங்கள் மொபைலில் லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி இதேமாரி அந்த ஆரஞ்சு கலர் டாட்டில் இந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கொண்டு வைங்க. அடுத்த ஃபோட்டோ எடுத்துரும். இதே மாதிரி மூவ் பண்ணி ஒவ்வொரு டாட்லேயுமே இந்த சர்க்கிளை கரெக்டாக கொண்டு வைங்க. அடுத்து உங்கள் மொபைலை கீழே தரையை பார்த்து திருப்பிட்டு இதே மாதிரி இந்த ஒவ்வொரு டாட்லேயும் இந்த சர்க்கிளை கொண்டு வைங்க. அதேமாதிரி உங்கள் மொபைலை மேலே அப் பண்ணி வச்சுட்டும் இதேமாதிரி இந்த டாட்டில் கொண்டு இந்த சர்க்கிளை வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோவுமே எடுக்கமே கீழே உள்ள அந்த டிக் மார்க்கு க்ரீனில் மாறிடும். இப்போ அந்த சென்டரில் உள்ள டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை மேப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு 3ஆவதாக பாட்டமில் உள்ள ப்ரொஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதில் பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணவா இல்லைனா மொபைல் டேட்டாவிலே பப்ளிஷ் பண்ணவான்னு கேட்குது. அப்லோட் எனிவே அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணியே இது பப்ளிஷ் ஆயிரும். அடுத்து இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே உள்ள கண்டினியூ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ மேப்பில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள் அப்லோட் ஆகிற வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த மொபைலில் எடுத்த 360 டிகிரி ஃபோட்டோ உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை டெலிட் பண்ணவான்னு கேட்கு. டெலிட் பண்ணணுன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை டெலிட் பண்ண தேவையில்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ இது ப்ராசஸிங்கில் இருக்குது, அதாவது மேப்பில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ப்ராசஸிங்கில் இருக்குது. நீங்கள் இதை மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டே கழித்து மறுபடியும் உங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் மேப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் இதில் உள்ள லேயர் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்ட்ரீட் வியூ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சு 360 டிகிரி ஃபோட்டோ எடுத்திங்களோ அந்த லொக்கேஷனை கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள் தெரியும். ஸோ அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த 360 டிகிரி ஃபோட்டோ இதில் ஆட் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி கூகுள் மேப்பில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்கோ அந்த பிளேஸ்லலாம் 360 டிகிரி ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது 360 டிகிரி ஃபோட்டோ எடுத்து அந்த பிளேஸுக்கு கூகுள் மேப் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் உங்கள் பிளேஸ்லேயும் ஃபேமஸான உள்ள இடத்தெல்லாம் 360 டிகிரி ஃபோட்டோ எடுத்து கூகுள் மேப்பில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம்.